இழந்ததையெல்லாம் எனக்கு திரும்ப கொடுங்கள் அம்மா என கேட்டேன். நீ இழந்தது எவை என அம்மா கேட்டார்கள். பலவும் இழந்திருக்கிறேன், கணக்கில்லை அம்மா என்றேன். நான் இழந்தது கொஞ்சமா நஞ்சமா லிஸ்ட் போட்டு சொல்லவா என்றேன். உன்னால் ஏழுமா என்றார்கள். சொல்கிறேன் அம்மா என கூறத் தொடங்கினேன். கால மாற்றத்தில் என் இளமையை இழந்தேன், கோலம் மாறி அழகையும் இழந்தேன். வயது ஆகாக உடல்நலம் இழந்தேன். இன்னும் எதையெல்லாம் என்று சொல்வேன் அம்மா. நான் என் தந்தையை இழந்தேன், தாயையும் இழந்தேன், உறவுகளையும் இழந்தேன். அம்மா என்னிடம் எதுவெல்லாம் உனக்கு மீண்டும் வேண்டும் என்று கேட்கும்போது எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் மீண்டும் தாருங்கள் அம்மா என்றேன். அழகாக அம்மா சிரித்தார்கள். மகனே, நான் கூறிய அருள்வாக்குகளின்படி நீ தொண்டு செய்து வந்ததால் உன் ஊழ்வினின் துயரங்களை அனுபவிக்காமல் கொடுமைகளை இழந்தாய். வயது மூப்பினால் உன் தாய் தந்தை இறந்தாலும் உனக்கு தாயாக தந்தையாக நானே துணையாக இருப்பதால் உனக்கு தேவையானதை நீ கேட்காமலேயே நானே உனக்கு தந்து விடுவதால் உன் வேதனைகளை இழந்தாய். கல்வி கற்றதால் அறியாமையை இழந்தாள். உழைப்பின் பயனால் வறுமையை இழந்தாய். உனக்கு செவ்வாடை சக்திகளின் புதிய உறவுகள் கிடைத்த தனிமையை இழந்தாய். மன்ற வழிபாட்டில் தவறாமல் கலந்து கொண்டதால் நல்ல அறிவு நல்ல பண்புகள் உனக்கு வந்ததால் எதிரிகளை இழந்தாய். சொல்ல இன்னும் நிறைய இருக்கு, இது போல சொல்ல இன்னும் சொல்லவா என்றார்கள். நீ இழந்ததையெல்லாம் வேண்டுமென்று கேட்டாய், இவை அனைத்தையும் உனக்கு திரும்ப தரட்டுமா என்றார்கள் அம்மா. ஒரு கணம் திகைத்து போனேன். இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேறுதான். இழந்ததை அறிந்தேன், இதயம் தெளிந்தேன். கனவு கலைந்தது. அப்போதான் தெரிந்தது இதுவரை கண்டது கனவுதான் என்று. ஆனால் அம்மா சொன்னது நிஜம். இனி அம்மாவிடம் கனவிலும் கேட்பதற்கு என எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்றை தவிர, அது இதுபோல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாமல் உன் பாதம் பணிந்து வாழ உன் இதயத்தில் அடியேனுக்கு ஒரு இடம் கொடு. இடங்கொடு அம்மா. வேறு எதுவும் எனக்கு திரும்ப வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஒரு பக்தனின் அனுபவம்.